படம் எடுக்கிறப்போ யூத், ஜென்சி இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம படம் எழுதும்போது, இல்லை தயாரிக்கும் போது, இல்லை டைரக்ட் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் உங்கள் மைண்டில் இருக்கா? நிச்சயமா இல்லை சார். ஏன்னா நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஒரு ஆர்ட்டுங்கிறது இதுக்கெல்லாம் வெளியில இருக்கிறது. ஏன்னா நம்ம சமகாலத்தில இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. நீங்க அத எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னொரு படம் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு லவ் ட்ராமாங்கிறது இன்றைக்கி நிறைய ஒரு லவ் ட்ராமா ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இதுக்கு நடுவில் சிறைன்னு ஒரு படம் வந்து ஓடுது. கம்ப்ளீட்டாக ஒரு எமோஷன் ட்ராமா. ஸோ அதனால் என்னென்னா ஒரு கண்டென்ட் தான் சார். அந்த கண்டென்ட் ரொம்ப சின்சியராக ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த நேரத்தில் எந்த படம் வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பொதுவாக நமக்கு என்னென்னா எப்போவுமே ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று தேவைப்படுது. ஒரு டைமில் ஹாரர் ஃபிலிம்ஸும்போம், ஒரு பக்கம் த்ரில்லர் ஃபிலிம்போம், அப்புறம் வந்து ஃபேமிலி ஃபிலிம்ஸும்போம். அது எல்லாமே வந்து மித்து தான் சார். ஸோ இது வந்து இவங்களுக்காக தான் இப்போ படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே சார் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் என்ன சொல்கிறது, ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கணக்கு எடுத்துக்கிறது. அது வந்து கார்ப்பரேட்டில் வந்து என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. பட் உணர்வுகள் வந்து புள்ளி விவரத்துக்கு அப்பாற்பட்டது. இமோஷன்ஸ் வந்து அதுக்கு வெளியில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லா நேரத்துலையும் எல்லா படங்களுமே ஒர்க் ஆகும். அந்த கண்டென்ட் எப்படி வந்து ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்குது, எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஜென்ஜின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய உணர்வு எந்த வகையில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட மேலே போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஐ மீன் மேலேயோ டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு பொறுமைங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ முன்னாடி வந்து லென்த்தாக ஒரு ஷார்ட் வச்சோன்னா இப்போது அவங்களுக்கு பார்க்குற அந்த ஒரு கட்டு இல்லைன்னா அவங்களால பார்க்க முடியல. அது